தமிழிசை அக்கா சொல்கிறாங்க என்னென்னா, நாங்கள் ஏமாந்துட்டோம். எப்படிங்க ஏமாந்தீங்க? இந்த விஜய் என்ன பண்ணிவிட்டார், 39,000 வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கிட்டார். இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எப்படி 39? ஆமாம், வாட்ஸ்அப்புக்குள்ளேயே குரூப்பை சேர்த்துட்டார். அந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தனையும் ஒரு குரூப்லேயும் 200 பேர். ஒவ்வொருத்தனும் அவன் இதுக்கு மாற்றினா, இவன் இதுக்கு அனுப்புனா, மெசேஜ் பண்ணான், ஷேர் பண்ணான். எங்களை ஏமாற்றிட்டு நடுத்தருவில் விட்டுட்டு அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார். எல்லாம் திட்டம், ஏற்கனவே போட்ட திட்டம். நான் என்ன கேட்குறேன், நீங்களும் தான் வச்சுருந்தீங்க பிஜேபி ஐடி விங்கன்னு, அதில் பண்ண வேண்டியதானே? விஜய்க்கு வந்தது உங்களுக்கு சொல்கிறேன். 39,000 வாட்ஸ்அப் குரூப்பையும் விஜய் உருவாக்கவில்லை. நடந்த விஷயத்தை சொல்கிறேன். இளைஞர்கள் உருவாக்கினான். ஒவ்வொருத்தனும் ஒரு குரூப் அவனே உருவாக்கினான். ஒரு பைசா காசை வாங்கலை, அவனே உருவாக்கினான். அவனே ஒவ்வொருத்தனோடு இது பண்ணி பேசினான். அவனே தானாக உருவாகியது தான் அந்த ஐடியில் வந்தது. நீங்கள் எப்படி பண்ணீங்க? உங்கள் அண்ணாமலை 200 பேரை உள்ளே வச்சுக்கிட்டு வேலைக்கு சேர்த்துட்டு வார் ரூம் அப்படின்னு வச்சுட்டு வேலை பார்த்தவனெல்லாம் வாழ்க பிஜேபின்னு போட சொல்லலையே, வாழ்க அண்ணாமலைன்னு போட சொன்னாரே. வெல்க பிஜேபி, ஆட்சியை பிடிக்கும் பிஜேபின்னு மெசேஜ் போட வந்துட்டாரா? அப்படி இல்லையா? அண்ணாமலை த ஃபியூச்சர் சிஎம் அப்படின்னு கட்சியிலேருந்து பணத்தை வாங்கி 200 பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுத்து இவருக்கு புகழ் பாடுற மாதிரி தானே அந்த ஐடி விங்கை உபயோகிச்சிங்க. நீங்கள் யாராவது ஐடி விங்கை பிஜேபிக்காக உபயோகிச்சிங்களா? இப்போ இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான பேர், ஏற்கனவே சொன்னேன், க்யூவில் நிற்கிறான் திமுகக்காரன். குரூப்பாக 5,000 பேர் 10,000 பேர் சேர்றேன்னு நிற்கிறான். என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிறைய சமூக விரோதிகள் இருக்கான், இவனை உடனே கட்சியில் சேர்க்காதீங்க, இவன் வந்துக்கிட்டு பல குற்றங்களை பண்ணுவான், நமக்கு கெட்ட பேருன்னு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உங்கள் அண்ணாமலை அத்தனை சமூக விரோதிகளையும் பிஜேபியில் சேர்த்து விட்டார்ல. அதனால தானே பிஜேபிக்கு கெட்ட பேர் உருவாக்குனதுக்கு காரணமே நீங்கள் தானே. ஐடி விங்கை வச்சு நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க. உங்கள் டிஎம்கே என்னாச்சு? அவங்களோடைய ஐடி விங்குக்கு செலவு பண்ணாங்க. யூடியூபுக்கே பலருக்கு 100கணக்கான கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. ஏன் தோத்தாங்க? செலவு பண்ண பூரா பணத்தை அமுக்கிறதுக்காக பண்ணான். சபரீசன் 200 பெண்ணுன்னு வச்சு 250 பேரை வேலைக்கு வச்சு பணத்தை ஸ்டாலின்கிட்ட இருந்து உருவினார். அவர் உள்ளபூர்வமாக எதுவும் பண்ணலை. அவங்க ஒவ்வொரு கட்சியிலையும் திமுக ஐடி விங்கும் இப்படி தான் அதாச்சு. உங்கள் பிஜேபி ஐடி விங்கும் தோல்வி அடைந்ததற்கு காரணம் இதுதான். காரணம் உங்கள் அனைவரிடமும் சுயநலம் இருந்தது. கட்சிக்கு கொண்டு வரணுங்கிறத விட தன்னுடைய சொந்த விஷயத்தை பார்த்துக்கணுன்னு தான் எல்லா தலைவர்களும் நினைத்தார்கள். ஆனால் தாவேக்கால வேலை செஞ்சவன் பூரான் தொண்டன், இளைஞன், ரசிகர்கள் கூட்டம். அவன் உணர்வுபூர்வமாக அவன் காசை போட்டு உருவாக்கினான். ஒரு பைசா விஜய்கிட்ட இருந்து செலவு பண்ணலை.